வணக்கம். 10 தொகுதியில் போட்டியிடுற பாமக வேட்பாளரில் 9 தொகுதிக்கு வேட்பாளரை வந்து அறிவிச்சிட்டாங்க. அது வந்து நேற்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்து பரபரப்பாக பேசப்படுச்சு. பாமக எங்கெல்லாம் போட்டியிடுது, தேமுதிக எங்கெல்லாம் மோதுறாங்க, ஏடிஎம்கே எங்கெல்லாம் மோதுறாங்கலாம் பார்த்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தேமுதிகவில் கடலூரில் மோதுறாங்க. கடலூரில் தேமுதிக நேரிடல் மோதல் இருக்குது. மற்றபடி ஏடிஎம்கே திமுகவோட மோதல்கள் வந்து சரிசமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாமக தலைவர் டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தருமபுரி தொகுதியில் வந்து போட்டியிடுவார் என்று கருதப்பட்டுச்சு. அதெல்லாம் தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மனைவி சௌமியா அவர்கள் வந்து தருமபுரி தொகுதியில் போட்டிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் பரவிச்சு. ஏன்னா வந்து தொண்டர்கள் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. 2 ஊரில் யாராவது ஒரு ஆள் வந்து களம் காணணும் தருமபுரி தொகுதியில் அப்படிங்கிறது தொண்டர்கள் வந்து பாமக தொண்டர்கள் வந்து ஆசைப்பட்டாங்க. அதனால் அந்த வேட்பாளர் அறிவிப்பில் வந்து அவங்க பேர்கள் இருக்கும் என்று எல்லாமே நினைச்சாங்க. ஆனால் வந்து என்ன ஆகிப்போச்சு, அதில் அறிவிக்கப்பட்டுள்ள தருமபுரி தொகுதியில் வந்து திரு அரசாங்கம் என்பவர் வந்து அறிவிக்கப்பட்டார். அரசாங்கம் பேர் அரசுனா அரசாங்கம் நினச்சிடாதீங்க, அரசாங்கம் ஒரு பேர். அப்படிங்கிற பேருடையவர் வந்து தருமபுரி தொகுதியில் வந்து அறிவிக்கப்பட்டார். யார் இந்த அரசாங்கம் அப்படின்னு எல்லாருமே வந்து பரப்பாக பேசியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி பாமக தொண்டர்களையும் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது அவங்களுடைய டாக்டர் ஐயா அவர்களை காதுக்கு போச்சா என்பது தெரியல, தொண்டர்கள்லாம் கொண்டு போனாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து தொண்டர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வந்து அந்த அறிவிப்பை வந்து விட்டாங்க. என்னென்னா வந்து தருமபுரி தொகுதியில் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து களம் காண்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெண் அமைப்புகள் வந்து பாராட்டு வச்சுருக்காங்க. சௌமியா அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றுச்சூழல் பசுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆர்வம் காட்டுவர்களுடைய ஒரு சமூக போராளின்னு சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப விஷயமாக அதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த தேர்வு வந்து ஒரு பொருத்தமான தேர்வாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அதனால் இந்த பாமகவுடைய அந்த வேட்பாளர் தருமபுரி வேட்பாளர் அறிவிப்பு வந்து நேற்று வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிடுதுங்கிறது மறக்க முடியாத. சரி, இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக, அதிமுக, திமுக சமமான ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு சமமான ஈக்குவலான வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியாக தான் இது வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்கோம் தருமபுரி தொகுதியில். ஆனால் பாமகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்குங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மை. பாமகவும் ஏடிஎம்கேக்கும் இருக்கும்போது ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து அவங்க வேட்பாளர் நிற்கிறாங்க. இவங்க பாஜக கூட்டணி இருக்காங்க. பாஜக சமீபத்தில் அங்கே வளர்ந்தவர்களுடைய தொகுதியாக ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ பாஜக கூட்டணியில் பாமக மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பெற்று பாமக இந்த தொகுதியில் கைப்பற்றுமா, அல்லது அதிமுக கூட்டணி இந்த தொகுதியை கைப்பற்றுமா, அல்லது திமுக கூட்டணி இந்த தொகுதியை கைப்பற்றுவாங்கிறது மக்களுடைய முடிவுகளை தான் இருக்குது. ஏன்னா தேர்தல் சில விஷயங்கள் மாறுதல் கூட சில விஷயங்கள் கணிக்கலாம். வந்து இவ்வளோ சதவீத வாக்கு இருக்குது, இந்த சதவீத வாக்கு அவங்களுக்கு போகும், இந்த சதவீத வாக்கு இவங்களுக்கு போகும்னு கணிக்கலாம். ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வேட்பாளர் வந்து நல்லா இருக்குமே, இந்த வேட்பாளர் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து மக்களுடைய மனவடத்து போகும்போது வந்து கட்சியை தாண்டி பிரிஞ்சு அந்த வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கும். அது பாமக கை கொடுக்குமா, அதாவது திமுக கூட்டணிக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கு கை கொடுக்குமாங்கிறது போக தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் எனக்காரன். நன்றி.